கவிஞர்களோட நூற்றாண்டு தான் வந்து ஷார்ட்கட்டில் பார்த்துக்கிட்டு தான் நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. இது பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 10ஆம் நூற்றாண்டில் யார் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா வந்து திருத்தக்க தேவர். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 10வது நம்ம படிக்கிறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் அதுதான் ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எந்த மாதிரி ஒரு ஜாப்பை தேடி போகிறோம், இந்த மாதிரி என்ன லைஃப் என்ன குரூப் எடுக்க போகிறோம், இதுதான் வந்து 10th மார்க்கு தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதில் எடுக்கிற குரூப்பை வச்சு தான் வந்து நம்ம 11th 12th வந்து அந்த குரூப்பை வச்சு அடுத்து அந்த குரூப்பை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து என்ன ஜாப்புக்கு போக போகிறோம், என்ன நம்ம வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்பே அதான் வந்து. அதனால் 10th மார்க்கு தான் வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது அப்படின்னாலே வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர ஒரு முக்கியமான ஒரு நூற்றாண்டு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 10ஆம் நூற்றாண்டு திருப்பம் ஏற்படுது அப்படிங்கிறது திருத்தக்க தேவர். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டு வந்து வில்லிபுத்தூரார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 4 அப்படிங்கிறத வந்து இப்போ 4 அப்படிங்கிறத வந்து காலுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு காலை வந்து புத்துக்குள்ளே விட்டோம்னா என்ன, நம்ம காலை போய் விட்டோம்னா அது நம்மளுக்கே ஒரு விடையை வந்து அமைஞ்சிடும். பாம்பு வந்து நம்மளை வந்து கடிச்சிடும். அது வந்து நம்மளே ஒரு வில்லியை தேடி வந்து போகிற மாதிரி, பாம்பை வந்து தேடி போகிற மாதிரி வந்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 14ஆம் நூற்றாண்டு வந்து வில்லிபுத்தூரார். புத்துக்குள்ளே காலை விட்டோம்னா பாம்பு தான் நம்மளுக்கு வந்து ஒரு வில்லி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார், உமறு புலவர். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பெருமாள் ஏழுமலையான் இருக்கார் இல்லையா, ஏழுமலையான் 17 வந்து இப்போ ஏழுமலையான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழுமலையான் அப்படின்னா வந்து பெருமாளை தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அந்த ஏழுமலையான் நம்ம பார்த்தாலே வந்து நம்மளுக்கு வந்து மறுபிறவி மாதிரி, அதை பார்க்குறது வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா. பெருமாள் வந்து பார்க்குறது ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டம். அப்போ மறுபிறவி அப்படிங்கிறது வந்து உமறு புலவர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 17ஆம் நூற்றாண்டு வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் உமறு புலவரும், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டு வந்து தாயுமானவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 18வது வயசு வந்து ரொம்பவே கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வயசு. 18 வயசில் தான் வந்து அந்த கல்யாணமாகி தாய்மை அடைகிறத ஒரு முக்கியமான பருவமாக சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதை வந்து தாய்மை அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயுமானவர் அந்த வயசாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வேதம் இதெல்லாம் வந்து ஓதுவாங்க. இது 18 வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணால் வந்து அந்த வேதம் இதெல்லாம் வந்து ஓதுவாங்க இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தாயுமானவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் 18ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் என்ன நூற்றாண்டு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு யார் அப்படின்னா வந்து ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், சேக்கிலார், ஔவையார், கம்பர். இவங்களை வந்து 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தான். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 12 அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு ஜெயம், அதாவது ஒரு வெற்றியும் புகழ் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஒற்றுமை வந்தால் தான் வந்து அவங்க வயசான காலத்துலேயும் வந்து அவங்க ஒரு பேரும் புகழோடு வந்து வாழ்வாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயம் அப்படிங்கிறது வந்து ஜெயங்கொண்டார், ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து ஒட்டக்கூத்தர், புகழ் அப்படிங்கிறது வந்து புகழேந்தி புலவர். அவங்க வயசான காலத்தில் அப்படிங்கிறது சேக்கிலார் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஔவையார் மாதிரி ஒரு புகழும் கம்பர் மாதிரி ஒரு புகழும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு க்ளூ மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்போ ஔவையார், கம்பர். அடுத்து வந்து 16ஆம் நூற்றாண்டு. 16 வயசு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இளமை வந்து தொடங்க போகிற வந்து 16 வயசில் வந்து ரொம்பவே ஒரு அழகாக 15 முடிச்சு 16 வயசில் தான் நம்ம அந்த காலேஜ் போகும். நம்மளோட ஒரு குமரப்பருவம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 16ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது வந்து குமரப்பருவம். அப்போ வந்து குமரகுருபரர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபுல்லாகவே நூற்றாண்டு ஷார்ட்கட் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.